நிறைய பேருக்கு அவங்க லைஃபை மாற்றணும்னு ஆசை இருக்கும். ஆனால் இந்த மாற்றம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா மாறணும்னு நினைச்சாலும் அவங்களே அறியாம அதே தப்பை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கிறதுனால அதே தப்பான ரிசல்ட்ஸ் தான் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இஃப் நத்திங் சேஞ்சஸ் நத்திங் சேஞ்சஸ். இந்த விஷயத்த புரிஞ்சு நடந்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்க வாழ்க்கையில எதை மாற்றணும்ன்றதை கண்டுபிடிக்கணும். உங்க வாழ்க்கையில ஆக்சுவலா எங்க பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாதான், எங்கெல்லாம் நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க நீங்களே புரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை கொண்டு வரதுக்கு நீங்க ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும். இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனா நீங்க எங்க இருக்கீங்கன்னே தெரியலனா எங்க போகணும்ன்ற ரூட்டை கண்டுபிடிச்சு போக முடியுமா? முடியாதுல்ல. ஒரு மேப்பும் இல்லாம டைரக்ஷனும் இல்லாம எங்கேயோ காட்டுக்குள்ள சுத்துற மாதிரி தானே இருக்கும். ஸோ எதை மாத்தணும் நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு உங்களே நீங்க செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். உங்க ஜேர்னல் எடுத்து உங்களுக்கு கரண்டா உங்களோட லைஃப்ல இருக்கிறதுல பெரிய பிரச்சனை என்ன, டெய்லி எந்த ஆக்டிவிட்டி உங்களோட மேக்ஸிமம் டைமை எடுத்துக்குது அப்படின்னு உங்க டெய்லி லைஃபை ஒரு நாள் மெஷர் பண்ணி பாருங்க. இப்படி நீங்க மெஷர் பண்ணி பார்க்கும்போது எங்க நீங்க தேவையில்லாத விஷயத்துல அதிகமா டைமை வேஸ்ட் பண்றீங்க, எது உங்களை வளர விடாம தடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருவீங்க. இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல நீங்க உங்களோட கோல்ஸை செட் பண்ணணும். ஏன்னா என்ன மாற்றம் உங்களோட லைஃப்ல ரிசல்ட்டா கிடைக்கணும்ன்றத நீங்க முன்னாடியே டிசைட் பண்ணிட்டீங்கன்னா தானே எந்த ரூட்ல போகணும்ன்றத நீங்க டிசைட் பண்ண முடியும். சோ உங்களோட ஜேர்னலை எடுங்க, உங்களோட இயர்லி அண்ட் மந்த்லி கோல்ஸை செட் பண்ணுங்க. உங்க இயர்லி கோல்ஸ் உங்களோட டெஸ்டினேஷனா இருந்தா உங்களோட மந்த்லி கோல்ஸ் நீங்க கடந்து வர டிஸ்ட்ரிக்ட்ஸா இருக்கும். அந்த மந்த்லி கோல்ஸை வீக்லி கோல்ஸா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அது நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் தாண்ட வேண்டிய ஏரியாஸா இருக்கும். இந்த வீக்லி கோல்ஸை டெய்லி கோல்ஸா கன்வெர்ட் பண்ணி டெய்லி என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்கன்றத மெஷர் பண்ணுவீங்க பாருங்க. அதுதான் நீங்க கடந்து வர ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ரோட்ஸா இருக்கும். ஒரு மனுஷனா நம்ம கோலை செட் பண்ணிட்டு கண்மூடித்தனமா அப்படி இப்படின்னு போக முடியாது. ஒரு டெஸ்டினேஷன் நோக்கி போகும்போது மேப்ல சரியான ரூட்ல தான் போறோமா செக் பண்ணிட்டு தானே இருப்போம். அதே மாதிரி தான் எதை உங்க வாழ்க்கையில மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டு அந்த மாத்திர ப்ராசஸ்ல இருக்கும்போது சரியான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோமான்னு நீங்க உங்களே அடிக்கடி செக் பண்ணி பாத்துக்கணும். இந்த மாதிரி நீங்களே உங்களை செக் பண்ணிக்கிறதுக்கு தான், உங்க ப்ராக்ரஸை மெஷர் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம ஏஐ அல்டிமேட் ஜேர்னல் உங்களோட ஒரு கம்பெனியனா இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நீங்க கோல் செட்டிங் மட்டும் பண்ணி ட்ராக் பண்ண முடியாது. உங்களோட ஹெல்த், வெல்த், ஹேபிட்ஸ், கோல்ஸோட சேர்த்து டெய்லி பண்ண வேண்டிய டு டூ லிஸ்டையும் நீங்க ட்ராக் பண்ண முடியும். இந்த வருஷத்தோட ஸ்பெஷல் எடிஷன்ல புதுசா எலாஸ்டிக் ஹேபிட் ட்ராக்கிங் ஃபீச்சரை கூட ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய பேஜஸ் கொடுக்கணும், ஈஸி டு கேரியா இருக்கணும்னு 1 இயர் வெர்ஷன்ல ஒன்னு இல்லாம 2 ஜேர்னல்ஸை கொடுக்குறோம். உங்க ஆக்டிவிட்டிஸை ட்ராக் பண்றதுக்கு ஸ்டிக்கர் ஷீட்ஸையும் டிஃபரெண்ட் கலர்டு பென்ஸை கூட ஆஃபர் பண்றோம். ஸோ இதை பத்தி இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் ஆன இந்த ஜேர்னல் லான்ச் வீடியோவை பார்த்துட்டு இதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸோ டவுட்ஸோ இருந்தா எங்களோட வெப்சைட்டோட சாட் சப்போர்ட்லயோ இல்ல hello@almosteverything.com எங்களுக்கு ஒரு மெயில் போடுங்க. டெய்லி உங்களே நீங்க செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு தேவையான விஷயங்களை மெஷர் பண்ணி உங்களே நீங்க சரியா மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஜேர்னல் உங்களுக்கு ரொம்ப அதிகமா ஹெல்ப் பண்ணும்.